ஹாய் வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு கடையல். இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் அவ்வளோ நிறையா இருக்குது. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க பச்சைப்பயிரை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாமா? பச்சைப்பயிரை கொஞ்சமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குக்கரில் இப்போ அந்த வறுத்த பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் பருப்புக்கு. ஸோ அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வந்துடட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் கொஞ்சமாக ஜீரகம், வர கொத்தமல்லி, வர மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு பொடி மாதிரி அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம பச்சைப்பயிரை, அதை எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள்.